இந்த வாரம் வர்க்க கணித முறையில் நம்ம சோடச வர்க்க சக்கரத்தில் D9 சொல்லப்படுகிற நவாம்ச சக்கர கணிதம் பார்க்க போகிறோம். இந்த நவாம்ச வர்க்க சக்கரம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 30 ராசிகள் கொண்ட ஒரு ராசியை 9 சம பங்குகளாக பிரித்து கணிதம் செய்கிறது. 9 சம பங்குகள்னா ஒரு பங்கு வந்து 3 பாகை 20 கலை கொண்டதாக இருக்கும். இந்த 3 பாகை 20 கலை அப்படின்றது ஒரு நட்சத்திர பாதத்துக்கு சமமான அளவு. அப்போ ஒரு ராசியில் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. அந்த பாதங்கள் அடிப்படையாக அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த ராசி சக்கரத்திலிருந்து நம்ம எப்படி நவாம்ச சக்கரம் அமைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், பொதுவாக ராசி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தத்துவம் இருக்கு. நெருப்பு தத்துவம், நில தத்துவம், காற்று தத்துவம், நீர் தத்துவம் சொல்லி இந்த தத்துவங்கள் அடிப்படையாக நம்ம பிரித்து அமைக்கிறது ஒரு மெத்தட். இன்னொன்று சிம்ம மேஷ பகுதி, சிம்ம பகுதி, தனுர் பகுதின்னு சொல்லிட்டு 3 பகுதிகளாக பிரித்து அந்த பகுதியில் ஒவ்வொரு நட்சத்திர பாத்தினுடைய அதிபதி எந்த இதை சார்ந்திருக்காரோ அப்படின்னு சொல்லி பிரித்து அமைக்கலாம். 2 வகையும் சரியான விதமே. இந்த நவாம்ச சக்கரம் கொண்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த திருமண வாழ்க்கைக்கு அவருடைய துணை அமைகிறது, அந்த துணையினுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கும், அவர் எங்கேருந்து அமைவார், அப்புறம் அந்த திருமணத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும், ஆத்ம பலம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆராயத்துக்கு தான் நவாம்சம் பயன்படுகிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், சாரம் பார்த்திடாத ஜோதிடன் சோரம் போவான் அப்படின்னு இந்த பழமொழி இந்த நவாம்சத்துக்கு தான் பொருள். அப்படின்னா ராசி சக்கரத்தில் ஒரு நட்சத்திர பாதத்தில் அமர்ந்திருக்க கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்கு அதை தெளிவாக காட்டுறது நவாம்சம். அதை பார்த்து பலன் சொல்லேன்னா நம்ம பலன் தவறாக போகும் அப்படின்னு தான் இந்த பழமொழி சொல்லி காட்டுது. அப்போது இந்த நவாம்ச சக்கர வர்க்க சக்கர கணிதம் அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து வரும். நான் ரிலீஸ் பண்ணேன். அப்புறம் பழைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்லேயோ அல்லது கோர்ஸ்லேயோ போயிட்டு நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோக்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒருவேளை சந்தேகங்கள் இல்லை கமெண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அதெல்லாம் பதில் நான் பதிவிடுறேன். இதுதான் இது பண்ணுறது. மேற்கொண்டு இப்போ நம்ம நவாம்ச சக்கர கணிதம் போகும்போது ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுப்போம். என்ன அப்படின்னு கேட்டால், D1 ராசி சக்கரத்தில் ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குது. D9 நவாம்ச சக்கரத்தில் அந்த கிரகம் அதே ராசியில் இருந்தால் அதுக்கு பேர் வர்க்கோத்தமம். இந்த வர்க்கோத்தமம் அமைஞ்சிருக்க கிரகம் என்னன்னா அதிகமான பலம் கொண்டது அப்படின்றத மனசுல உள்வாங்கிக்கணும். இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விதியாகும். நவாம்ச சக்கரம் 2 விதமாக அமைக்கலாம்னு சொல்லி சொன்னேன். ஒன்று மேஷ பகுதி, சிம்ம பகுதி, தனுசு பகுதின்னு இந்த ராசி கட்டத்தை பிடிச்சோம்னா, மேஷ பகுதியில் வந்து யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது, சந்திரன், குரு இந்த கிரகத்தினுடைய நட்சத்திர பாதங்கள் அங்கே வரும். அதுவே சிம்ம பகுதியாக இருந்தால் சுக்கிரன், செவ்வாய், சனி இந்த கிரகங்களுடைய நட்சத்திர பாதங்கள் அங்கே வரும். தனுசுவாக இருந்தால் சூரியன், ராகு, புதன் இந்த கிரகங்களுடைய பகுதிகள் அங்கே வரும். இப்படி வச்சு அமைக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன சொன்னேன், தத்துவங்கள் அடிப்படையில் கிரகங்களை எங்கே அமருதுன்ற வச்சு நம்ம பண்ணலாம். நான் இங்கே எடுத்திருக்க மெத்தட் தத்துவங்கள் அடிப்படையாக வச்சுருந்தது எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு ராசியில் 9 பாதங்கள் இருக்கும், ஒவ்வொரு தத்துவத்தின் கீழே 9 பாதங்கள் அப்படின்ற மாதிரி வந்துடும். அது எளிமையாக இருக்கும் அப்படின்ற கணக்குக்காக நான் அதை எடுத்திருக்கேன். அப்போ நெருப்பு ராசியாக இருந்தால், நெருப்பு ராசி என்னென்ன, மேஷ ராசியாவோ சிம்ம ராசியாவோ தனுர் ராசியாக இருந்தால் அதில் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பாதத்தில் அமைஞ்சிருந்தால் அது நவாம்சத்தில் எந்த ராசியில் போய் அமரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இருக்கிற 9 நட்சத்திர பாதங்களில் ஏதோ ஒன்றுல தான் கிரகம் உட்காரும். அதில் முதல் நட்சத்திர பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது மேஷ ராசியில் தான் நவாம்சத்தில் இருக்கும். 2வது பாதத்தில் இருந்தால் அது ரிஷப ராசியில் போய் உட்காரும். 3வது பாதத்தில் இருந்தால் மிதுன ராசியில் போய் நவாம்சத்தில் உட்காரும். இப்படி வரிசையாக 9வது பாதம் வரைக்கும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா 9வது பாதம் எங்கே வரும்னா தனுசுல வந்து முடியும். இதுதான் வந்து நெருப்பு ராசிகளுக்கான விவரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலராசி. நிலராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிலராசின்றது என்ன, ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிகள் நிலராசிகள். இதில் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பாதத்தில் இருக்குது அப்படின்னா முதல் நட்சத்திர பாதம். இங்கே நம்ம உதாரணத்துக்கு ரிஷப ராசி தான் முதல் நட்சத்திர பாதம் அப்படின்னா கார்த்திகை 2ஆம் பாதம். இங்கே அப்படி பார்க்கக்கூடாது, ஆனால் அதுதான் முதல் நட்சத்திர பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த முதல் நட்சத்திர பாதம் நிலராசியில் இருக்கும் பட்சத்தில் நேரடியாக மகரத்தில் போய் அது உட்காரும். 2வது நட்சத்திர பாதமாக இருந்தால் கும்பத்தில் உட்காரும். 3வது நட்சத்திர பாதமாக இருந்தால் மீனத்தில் உட்காரும். அப்படி வரிசையாக 9 நட்சத்திர பாதங்கள் 9வதாக கன்னியில் வந்து முடியும். அடுத்தது வந்து காற்று ராசிகள் சொல்லப்படுகிற மிதுன, துலா, கும்பம் ராசிகள்.
இது பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திர பாதம். இங்கே உதாரணத்துக்காக நான் எடுத்திருக்கேன். மிதுன ராசியில் முதல் நட்சத்திர பாதம், மிருகசிரிஷம் 2ஆம் பாதம். அப்போது இது முதல் நட்சத்திர பாதம் தான் எடுத்துக்கணும். மிருகசிரிஷம் 2ன்னு சொல்லக்கூடாது, முதல் நட்சத்திர பாதம். அந்த முதல் நட்சத்திர பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது எங்கே உட்காரும்? நேராக துலா ராசியில் போய் நவாம்சத்தில் உட்காரும். அப்போ 2வது நட்சத்திர பாதமாக இருந்தால் விருச்சிக ராசியில் உட்காரும். 3வது நட்சத்திர பாதமாக இருந்தால் தனூரில் உட்காரும். எப்படி 9வது நட்சத்திர பாதமாக இருந்தால் மிதுனத்தில் வந்து உட்காரும். ஸோ இது காற்று ராசிகளுக்கான அமைப்பு. கடைசியாக நீர் ராசிகள் தத்துவம். எது? கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகள் நீர் ராசி தத்துவங்கள். இதில் முதல் ராசி நட்சத்திர பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது எங்கே போய் உட்காருனா கடகத்திலேயே தான் உட்காரும். 2வது நட்சத்திர பாதத்தில் இருந்தால் சிம்மத்தில், 3வது நட்சத்திர பாதத்தில் இருந்தால் கண்ணியில், இப்படி வரிசையாக போகும்போது 9வது நட்சத்திர பாதத்தில் மீனத்தில் போய் முடியும். இதுதான் வந்து நவாம்ச சக்கரம் அமைக்கும் முறை. இதில் எந்த நட்சத்திர பாதத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை அதற்கு ரெலவெண்ட்டான தத்துவமா அப்படின்னு சொல்லி பார்த்து அங்கேருந்து ஆரம்பித்து 10வது பாதத்தில் போய் அந்த ராசியில் உட்கார வைக்கிறது தான் நவாம்ச வர்க்க சக்கர அமைக்கும் முறை. நவாம்ச சக்கரம் அமைக்கும் முறைக்கான விதிகளை பார்த்தோம். இப்போ அதன்படி நம்ம என்ன பண்ணோம், இந்த உதாரண ஜாதகத்துக்கு வந்து கிரகஸ்புடத்தின் அடிப்படையில் அது என்ன தத்துவ ராசியில் இருக்குன்றதை வச்சு, அது என்ன நட்சத்திர பாதம் அந்த தத்துவ ராசியில் அமைஞ்சிருக்குன்றதை வச்சு, அதை வச்சு அது எங்கே நவாம்சத்தில் எந்த ராசியில் போய் உட்கார்றது அப்படின்ற ஒரு விரிவான அட்டவணையாக இங்கே கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உதாரண ஜாதகத்துடைய லக்னம் கடக லக்னம், அதாவது 118 பாகை 56 கலையில் இருக்குது. அது நீர் தத்துவத்தில் இருக்குது. நீர் தத்துவத்தில் அதுவும் கடைசி 9வது நட்சத்திர பாதத்தில் உட்காந்துருக்கு. அப்படின்றதுனால அந்த கடகத்துக்கு 9ஆம் ராசியான மீனத்தில் போய் இது நவாம்சத்தில் உட்காருது. அப்போ நவாம்ச லக்னம் எது? மீனம். அப்போ D1ல ராசி சக்கரத்தில் லக்னம் எது? கடகம். இப்படி வரிசையாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த அட்டவணை தெளிவாக கொடுத்துருக்கோம். இது எளிதாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள்னால் தாராளமாக கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இப்போ நவாம்ச சக்கரம் அமைக்கும் விதி பிரகாரம் நம்ம முந்தினதில் அட்டவணையா எந்தெந்த கிரகங்கள் எந்த ராசிக்கு போகுது அப்படின்றத விரிவாக பார்த்தோம். அதை வச்சு இதை வந்து ஒரு ராசி கட்டத்துக்குள்ள அதை அடைவு செஞ்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா லக்னம் மீனத்தில் இருக்கு, சூரியனும் சனியும் மேஷத்தில் இருக்கு, ராகு வந்து மிதுனத்தில் இருக்கு, செவ்வாய் சுக்கிரன் வந்து கடகத்தில் இருக்கு, குரு கன்னியில் இருக்கு, சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கு, கேது தனூர்ல இருக்கு, புதன் மாந்தி கும்பத்தில் இருக்கு. நவாம்ச சக்கரத்தில் இந்த உதாரண ஜாதகத்துக்கு இதை வச்சு தான் நம்ம நவாம்ச சக்கர வர்க்க கணிதத்தில் வந்து என்ன மாதிரி பலன்கள் அது எப்படி தருது அப்படின்றத நம்ம மேற்கொண்டு பார்க்க போகிறோம். இந்த ராசி சக்கரம் வந்து உங்களுக்கு ரெண்டும் புரியறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இந்த D9 நவாம்ச வர்க்க சக்கரத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தரோட திருமண வாழ்க்கை, அவருக்கு அமைகிற திருமண வாழ்க்கை துணையோட குணாதிசயங்கள், இல்லை அது எப்படி அமையும், எங்கே இருந்து இந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் அவர் திருமணத்துக்கு பிறகு பொதுவாக இது 30 வயசு நம்ம சொல்கிறோம், நம்ம வயசில் திருமணம் நடந்துடும் அப்படின்னா 30-35 வயசுக்கு அப்புறம் அவருக்குள்ளே அதிர்ஷ்டம் ஆத்ம பலம் இது எல்லாத்தையும் நம்ம துல்லியமாக கண்டுபிடிக்கிறது இந்த நவாம்ச சக்கர வர்க்க சக்கரம் உதவும்னு சொல்லி பார்த்தோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த நவாம்ச வர்க்க சக்கரத்துக்கு 12 பாவங்களுக்கான காரகத்துவம் என்ன? முதல் பாவம் அதாவது லக்ன பாவகம் என்ன சொல்லும்? இந்த ஜாதகருடைய ஆத்ம பலம் அவருக்கான திருமண பிராப்த நிலையை பற்றி சொல்லும். அவருடைய உள்ளார்ந்த குணம், திருமணத்துக்கு பிறகு அவருக்கு ஆளுமையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், மாறுவாரா மாற மாட்டாரா, அப்புறம் 30 வயசுக்கு பின்னாடி அவருக்கு எப்படியாப்பட்ட அதிர்ஷ்டம் இருக்குது, அது வாழ்க்கையை அவருக்கு மென்மேலும் கொண்டு போகுமா நல்ல நன்மைக்கு இல்லையா அப்படின்றது. அப்புறம் இந்த D9 லக்னாதிபதி சுப கிரகமாகி பலம் பெற்றிருக்காருன்னா திருமண வாழ்க்கை ஜாதகருக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், சமூக அந்தஸ்தையும் கொடுக்கும். இதனால் D1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த D9ல் 1 என சொல்லப்படுகிற லக்ன பாவகத்தினுடைய காரகத்துவங்கள் இது. அதே 2ஆம் பாவகமான குடும்ப பலம், பேச்சு, திருமணத்துக்கு பிறகு அவரோட நிதி நிலைமை, இதை பற்றி பேசக்கூடியது. அப்போனா திருமணத்துக்கு பிறகு குடும்பத்தில் அவர் எப்படி தனவரவு வச்சுப்பார், அவர் அதில் வந்து எப்படி சேவிங்ஸ் வச்சுருப்பார், அந்த நிதிநிலை பராமரிப்பு எப்படி இருக்கும், அதில் வாழ்க்கைத்தினுடைய குடும்ப பின்னணி, ஜாதகருடைய பேச்சு திறமை,
இது எல்லாத்தையுமே இந்த 2ஆம் பாவகம் கொடுக்கும். இந்த பாவகம் பலமாக இருந்துச்சுன்னா வாழ்க்கைத்தினுடைய வருகைக்கு பின் ஜாதகருடைய சேமிப்பு பல மடங்கு உயரும். அவருடைய பொருளாதார அந்தஸ்து முன்பிருந்ததை விட நல்ல நிலைமைக்கு போகும். அடுத்தது 3ஆம் பாவகம். இது சுய முயற்சி, இளைய சகோதரன் மற்றும் வாழ்க்கைத்தினுடைய ஆயுளை குறிக்கக்கூடிய பாவகம். இதில் வந்து ஜாதகரோட தைரியம், விடாமுயற்சி, அப்புறம் வாழ்க்கை துணையுடைய 9ஆம் வீடாக இது வர்றதுனால 7க்கு 9ஆக வர்றதுனால பாக்கியஸ்தானம் இதை எல்லாத்தையுமே கொடுக்கும். அது இல்லாமல் வாழ்க்கை துணைக்கான அதிர்ஷ்டம், அந்த வாழ்க்கை துணையுடைய ஆயுள், இதை எல்லாத்தையுமே இந்த பாவகம் குறிக்கும். அடுத்ததா 4ஆம் பாவகம். இது திருமண வாழ்க்கையில ஜாதகருக்கு என்ன மாதிரி சுகங்கள், வாகன வசதிகள், நிம்மதிகள் ஆன வாழ்க்கை இதெல்லாம் அமையுமா அமையாதா அப்படின்ற விஷயங்களை பற்றி பேசக்கூடியது. இதில் வந்து பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் எப்போயுமே ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு அமைதி இல்லாத சூழல் எப்பயும் இருக்கும். அடுத்தது 5ஆம் பாவகம். இது பூர்வ புண்ணிய பாவம் நம்ம பொதுவாக சொல்கிறோம். இது வந்து ஜாதகருடைய புத்தி கூர்மை, அவருடைய ஆன்மீக நாட்டம், போன பிறவியில் செஞ்ச நல்வினைகள் இந்த பிறவியில் திருமண வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதெல்லாம் இது குறிக்கும். இது ஜாதகரோட பக்தி மற்றும் சித்தி வேலைகளை பற்றி குறிக்கக்கூடிய பாவமும் கூட. அடுத்து 6ஆம் பாவகம். இது பொதுவாக தம்பதியருக்குள் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அவங்களுக்கு இடையில வந்து வழக்கு வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் வருதா, ஈகோ சண்டைகள், பிரிவினைகள், நோய்கள், வாழ்க்கை துணைக்கு மூலமாக வரக்கூடிய கடன்கள் அல்லது வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகள், இது எல்லாத்தையுமே இந்த பாவம் குறிப்பிட்டு சொல்லும். அதை எல்லாமே நாம் இந்த பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா 7ஆம் பாவகம். இது வாழ்க்கை துணையோட தோற்றம், அவருடைய குணம், சுபாவம், அப்புறம் குறிப்பாக இவர் வந்து எந்த திசையிலேருந்து வருவாங்க, இவங்களோட திருமண பந்தத்தினுடைய ஆயுள், இந்த பந்தம் இவ்வளோ காலம் நீடிக்கும், அப்புறம் இது எல்லாத்தையுமே இது குறிக்கும். அது இல்லாமல் இந்த 7ஆம் பாவத்தில் குருவோ அல்லது சுக்கிரனோ இந்த மாதிரி சுபகிரகங்கள் இருந்தால் ஒரு நல்ல ஒழுக்கமும் குணவதியான துணை அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது இந்த பாவகம் சுட்டி காட்டுது. 8ஆம் பாவகம் அப்படின்றது பொதுவாக மாங்கல்ய பலம், ரகசியங்கள், திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் அல்லது எதிர்பாராத அதிர்ஷ்டம், இழப்புகள், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. இது ஆண்களுக்கு வந்து வரதட்சணை இல்லை கிடைக்குமா, அல்லது எதிர்பாராத சொத்து சேர்க்கை திருமணம் அமையுமா அப்படின்றதெல்லாம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணத்து மூலம் அவருக்கு ஏதாவது அவமதிப்புகள், அவமானங்கள் ஏற்படுமா அப்படின்றது இந்த பாவகம் குறிப்பிடும். 9ஆம் பாவகம் அப்படின்றது தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம். இது தொலைதூர பயணங்கள், அப்புறம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இது எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லும். திருமணத்துக்கு பிறகு இந்த ஆன்மீக ஈடுபாடு எப்படி இருக்கும், தார்மீக நிகழ ஜாதகர் கடைபிடிப்பாரா இல்லையா அப்படின்றது குறிப்பாக இந்த பாவகம் சுட்டி காட்டும். அடுத்ததா 10ஆம் பாவகம். 10ஆம் பாவம் வந்து பொதுவாக தொழில் ஸ்தானம், வியாபாரம்னு சொன்னாலும் இது பர்டிகுலராக இந்த இடத்துல என்னன்னா திருமணத்துக்கு பிறகு ஜாதகருடைய தொழில் ஸ்தானம், வியாபாரம் இது எப்படி இருக்கும், வளர்ச்சியாக இருக்குமா, வீழ்ச்சி இருக்குமா, அதில் கர்ம வினையோட செயல்பாடுகள் இருக்குமா அப்படின்றதெல்லாம் இந்த பாவம் சுட்டி காட்டும். அதில் குறிப்பாக 7ஆம் அதிபதி போய் 10ல் அமர்ந்திருந்தால் வாழ்க்கை துணையும் வேலைக்கு செல்பவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அல்லது அவர் தொழில்முறை கூட்டாளியாக பார்ட்னராக இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. அடுத்தது 11ஆம் பாவகம். இந்த 11ஆம் பாவகம் வந்து பொதுவாக ஜாதகருக்கு தன் திருமண வாழ்க்கையினால நினைத்த ஆசைகள் நிறைவேறுமா, நினைத்த இலக்குகளை அடைய முடியுமா, அப்புறம் அந்த துணையின் மூலமாக ஆதரவு எப்படி இருக்கும், அதன் மூலமாக லாபகரமான ஒரு கூட்டு தொழில் அமையுமா, அதை மட்டும் சுட்டி காட்டுறது இல்லாமல் மூத்த சகோதரரையும் சுட்டி காட்டும். இந்த 11ஆம் பாவகம் என்பது 2ஆம் திருமண பாவத்தை சுட்டி காட்டும் அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து 12ஆம் பாவகம். இந்த 12ஆம் பாவம் பொதுவாக வந்து அயன சயன போகம்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நேரத்தில் நவாம்ச சக்கரத்தில் தன்னுடைய துணையின் மூலமாக தனக்கு கிடைக்கக்கூடிய சயன சுகம், அப்புறம் தனிமைகள், விரயங்கள் இருக்கா, இல்லை வெளிநாட்டு போகக்கூடிய அம்சங்கள் இருக்கா, இது திருமணத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு யோகமா அப்படின்ற விஷயங்களை சுட்டி காட்டும். இதில் ஆன்மீக மோட்சம் இருக்கான்றது இந்த இது கொடுக்கும். தம்பதிக்குள்ள தாம்பத்திய சுகம் அப்படின்றது எந்த அளவு இருக்கு அப்படின்றது இது சுட்டி காட்டும். அடுத்ததா இந்த D9 நவாம்ச வர்க்க சக்கரத்தில் வச்சு திருமண வாழ்க்கை அப்படின்றது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு உள்ளடக்கிய எல்லா விஷயங்களையும் பார்ப்போம். பொதுவாக D1 ராசி சக்கரத்தை வச்சு ஒரு ஜாதகருக்கு வரன் அமையுமா இல்லையா அப்படின்றத தெளிவாக பார்க்க முடியும்.
ஆனால் நவாம்ச சக்கரவர்த்தி அந்த வரனோட வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது தெளிவாக நாம் D9 வச்சு தான் பார்க்க முடியும். அப்போ என்ன பண்ணுறோம், D9 லக்னமும் லக்னாதிபதியும் எப்படி இருக்காங்க, ஏன்னா இதுதான் வந்து அந்த ஜாதகருடைய உள்ளார்ந்த குணம் என்ன, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி மாறப்போகுது திருமணத்துக்கு பிறகு அப்படின்றத சுட்டி காட்டக்கூடியது. அப்போது D9 லக்னாதிபதி சுப கிரகமாக இருந்தால், ஒருவேளை குரு, சுக்கிரன், புதன் அல்லது வளர்பிறை சந்திரன் இருந்து அவங்க பலமாக அமர்ந்திருந்தா திருமணத்துக்கு பிறகு ஜாதகருடைய அந்தஸ்து, நிம்மதி, அதிர்ஷ்டம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உயரக்கூடிய நிலையில் இருக்கும். அது வேகமாக இருக்கலாம் அல்லது மெதுவாக இருக்கலாம், பட் ஆனால் உயரக்கூடிய நிலையில் இருக்கும். அதுவே D9 லக்னாதிபதி ஒருவேளை நீசம் பெற்றோ அல்லது 6, 8, 12 மறைஞ்சிருந்தோ இது இருந்தால் திருமணத்துக்கு அப்புறம் ஆரம்ப காலத்தில் கடுமையான சவால்கள், மன போராட்டங்கள்லாம் சந்தித்து போராட வேண்டியிருக்கும். அதுக்கு அப்புறம் வாழ்க்கை உயருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடைய பயணிக்க வேண்டியிருக்கும். அடுத்து நவாம்சத்தில் 7ஆம் வீடு, எப்படி ராசி சக்கரத்தில் 7ஆம் வீடு நம்ம வாழ்க்கை துணைக்கு பார்க்குறோமோ அதே போல் நவாம்சத்தில் 7ஆம் வீடு. இந்த 7ஆம் வீடு என்ன பண்ணும், வாழ்க்கை துணையுடைய தோற்றம், அவங்களுடைய சுபாவத்தை அதிகமாக குறிக்கிடும். அதாவது இது என்ன கேட்டால் வாழ்க்கை துணையினுடைய முகத்தை காட்டுற கண்ணாடி மாதிரி அப்படின்னு வச்சுட்டு. அப்போ என்ன கேட்டால் D9ல் 7ஆம் வீட்டில் ஒரு சுபர் இருந்தால் வாழ்க்கை துணை ஒழுக்கமானவங்களா, ஆன்மீக நாட்டம் கொண்டவங்களா, நமக்கு தப்பாக போகும்போது அட்வைஸ் சொல்லக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்களா இருப்பாங்க. சுக்கிரன் இருந்தால் ஒரு அழகான கலை ரசனை மிக்க பாசமுள்ள துணையாக இருப்பாங்க. புதன் இருந்தால் ஒரு புத்தி சாதுரியம் மிக்க, நம்மளை வழி நடத்தக்கூடிய, ஆலோசனைகள் மிக சொல்லக்கூடிய, திட்டமிடல் அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அதிகமாக இருப்பாங்க. இப்படி சுப கிரகங்களுடைய பாதத்தை அதோட மேட்ச் பண்ணலாம். இதே ஒருவேளை அந்த வீட்டில் வந்து ராகுவோ அல்லது செவ்வாய் இந்த மாதிரி பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா வாழ்க்கை துணைன்றது பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, முன்கோபியாக இருப்பாங்க, அல்லது நம்மளுடைய எண்ண ஓட்டத்தோடு ஒத்துப்போகாத மாற்று எண்ணங்கள் கொண்டவா இருப்பாங்க. சில நேரங்களில் மாற்று மதத்தையோ அல்லது மாற்று மாநிலங்களை சேர்ந்தவராக கூட இருக்க வாய்ப்பு உண்டு. இந்த அமைப்பும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நாம் அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கை துணை எங்கிருந்து வருவார், அவர் நம்மகிட்ட எப்படி நடந்துப்பார், நம்மளை எப்படி நடத்துவார், இந்த ஒரு கேள்விகள் அதிகமாக வரும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நவாம்ச 7ஆம் அதிபதி எங்கே போய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். இந்த 7ஆம் அதிபதி வந்து கேந்திர திரிகோண ஸ்தானம், என்ன கேந்திர ஸ்தானம் என்ன 1, 4, 7, 10லையோ அல்ல திரிகோணம் 5, 9 இடங்கள்லையோ இருந்தால் வாழ்க்கை துணை வந்து உங்களை ஒரு ராஜா மாதிரி அல்லது ஒரு ராணி மாதிரி அப்படி தாங்குவார். அதாவது உங்களுக்கு மேலே வச்சு தாங்குவார், உங்களுடைய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், உங்களை கௌரவமாக நடத்துவார், குடும்பத்துக்கு பெருமை சேர்ப்பார், அப்படிதான் மீனிங். இதுவே இந்த 7ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டா கருத்து வேறுபாடு இருக்கலாம், கடன்கள் உருவாகலாம் வாழ்க்கை துணை மூலமாக. இதை 8ல் மறைஞ்சிட்டா அந்த வாழ்க்கை துணையால் எதிர்பாராத மன உளைச்சல்களோ, அவமானங்களோ, அவமதிப்புகளோ உருவாகலாம். இதே 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டா வாழ்க்கை துணை இணைந்து வெளிநாடு போகக்கூடிய யோகமோ அல்லது தாம்பத்தியத்தில் ஏதேனும் ஒரு குறைபாடோ அல்லது சந்தோஷ குறைவோ ஏற்படலாம். இப்படி நம்மளுடைய இது வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவே ஆண்கள் ஜாதகத்தில் பொதுவாக என்ன சொல்லுவோம், திருமணத்துக்கு காரகிரகம் சுக்கிரன். அப்போ நவாம்சத்தில் சுக்கிரன் என்ன பண்ணும், ஆட்சி உச்சம் பெற்று அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமையில இருந்தால் நல்லதொரு நிலைமையில திருமணத்துக்கு அப்புறமும் இருக்கும். அதே பெண்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கணவனை குறிக்கிற காரகிரகம் எது, செவ்வாய், அப்புறம் குருவும் கூட. இவங்க 2 பேரும் இந்த நவாம்சத்தில் நல்லா பலமாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கு திருமண சுகம், திருமண வாழ்க்கை வந்து இனிதாக இருக்கும். இவங்க கெட்டு போயிருந்தா அல்லது பலகீனமாக இருந்தாங்கன்னா திருமண சுகம் பாதிக்கப்படும். நவாம்சத்தில் 7ஆம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் வீட்டுக்கு 7ஆம் அதிபதிக்கல்ல 7ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 ஸ்தானங்கள்ல, அப்போ 7க்கு 6, 8, 12 வந்து பாவ கிரகங்கள்னு சொல்லப்படுகிற செவ்வாய், சனி, ராகு, கேது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக தாம்பத்தியத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ரீக்குவன்சியை கொடுக்காது, அவங்களுக்குள்ள ஒரு அலைவரிசை ஒத்து போகாது. இவங்க எண்ண ஓட்டம் ஒரு மாதிரி இருக்கும், அவங்க எண்ண ஓட்டம் ஒரு மாதிரி இருக்கும். நவாம்ச லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது, மறைஞ்சாலும் இது போன்ற நிலைகள் இருக்கும். அப்புறம் ராசி சக்கரத்தில் ஒரு கிரகம் நீசமாயிடுச்சு, அது வந்து நவாம்சத்தில் உச்சம் பெற்றிருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகர் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுவார், அந்த கஷ்டப்பட்டு பின்னாடி தன்னுடைய நிலையில் முன்னேற்றம் பெறுவார். சில கோடீஸ்வரன் சொல்கிறோம், ஆனால் அது வந்து முன்னேற்றம்னு எடுத்துக்கணும், தன்னுடைய முன்னிலையை காட்டிலும் முன்னேற்றம் அடைவார். அதுவே அதை தான் வந்து என்ன சொல்ல திருமணத்துக்கு பின்னாடி யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே ராசியில் வந்து உச்சமாக ஒரு கிரகம் இருக்குது, ஆனால் நவாம்சத்தில் நீசமாயிடுச்சு. அது ஆரம்பத்தில் இவர் ரொம்ப நல்லா இருப்பார், சொகுசாக இருந்திருப்பார், ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் இவர் அந்த சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார், சரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் இருப்பார் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும். எப்பயுமே நவாம்ச வர்க்க சக்கர கணிதத்தில் நம்ம பலாபலம் பார்க்கும்போது அந்த விதிகளோட
நடப்பு தசாபுத்தி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த தசாபுத்திக்கு ஏற்பதான் பலன்கள் நடக்கும்ன்றதை மறந்துடக்கூடாது. அப்போ ராசி சக்கரத்தில் நடக்கிற தசாநாதன் தான் நவாம்ச சக்கரத்தில் 7ஆம் வீட்டோட தொடர்பு கொள்றாரு, அல்ல 7ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்றாரு அப்படின்னா அந்த டைம்ல அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் நவாம்சத்தில் அது 6, 8ஆம் அதிபதியோட தசாபுத்தி தொடர்பு கொண்டு நடந்ததுன்னா அந்த தம்பதிக்குள்ள ஈகோ சண்டையோ தற்காலிக பிரிவுகளோ வரக்கூடும். அந்த நிலையில பொறுமை மிக மிக அவசியம் அப்படின்றத நாம ஜாதகருக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த காலகட்டங்களை சொல்லி அதில் அவங்க பொறுமையா இருந்தீங்கன்னா தாம்பத்தியம் நல்லா இருக்கும் அப்படின்னு நாம சொல்லி கொடுக்கணும். அதே நேரத்தில் நவாம்சத்தில் 7ஆம் வீட்டு ராசியோட தத்துவம் அது என்ன மாதிரி தத்துவத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது அமர்ந்திருக்க வீட்டோட தத்துவத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போ 7ஆம் வீடு அப்படின்ற அது என்ன தத்துவம், 7ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்திருக்க வீட்டுடைய தத்துவம் என்ன, இதையும் பார்க்கணும். ஏன்னா அதை பொறுத்து தான் வாழ்க்கை துணையினுடைய சுபாவம் இருக்கும். உதாரணமா நெருப்பு ராசியாக இருந்தா வாழ்க்கை துணை அதீத சுறுசுறுப்பா இருப்பாரு, தலைமை பண்பு ஆளுமை பண்பு அதிகமா இருக்கும், நேர்மையா இருப்பாரு, சட்டுன்னு கோவம் வந்துடும், முன்கோபியா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஈகோ குணம் இருக்க வாய்ப்பு உண்டு. அதுவே நில ராசியா இருந்தா துணை கொஞ்சம் யதார்த்தமான வாழ்க்கையா இருப்பார், எதுலையுமே யதார்த்தமா பிராக்டிக்கலா இருப்பார், பணத்தோட வேல்யூ தெரிஞ்சவரா இருப்பார், குடும்ப பொறுப்புகளை சரியா சுமப்பார், தன்னோட கடமை இது அப்படின்னு நினைச்சு ஆடம்பரத்தை விட அமைதியா இருக்க ரொம்ப விரும்புவார். இவர் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்ப மாட்டார். அதுவே காற்று ராசிகளாக இருந்தா இந்த வாழ்க்கை துணை ரொம்ப நல்லா பேசுவார், அவரை பேசுறது ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும், அடுத்தவங்க எதிர்பாலினோடு ஈர்க்கப்படுவார், அந்த மாதிரி இருப்பாங்க. சமூகத்துல ரொம்ப அதிகமான டக்குன்னு பழகக்கூடிய சோசியல் சொல்ற முடியாது, சோசியல் நெட்வொர்க்கு, சோசியல் ஹேபிட்டன்ஸ், இது எல்லாமே ஹேபிச்சுவல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். சோசியலாக அதிகமாக உடனே பழகிறவராக இருப்பார். கலைநயம் மற்றும் அறிவார்ந்த சிந்தனை நிறைய கொண்டிருப்பார், எதையும் திட்டமிட்டு செய்யணும்னு யோசிப்பார். அடுத்தது நீர் ராசி தத்துவத்தில் இருக்கக்கூடியதாக இருந்தால் இவர் ரொம்ப பாசக்காரராக இருப்பார், குடும்பத்து மேலேயும் வாழ்க்கை துணை மேலேயும் ரொம்ப பாசக்காரராக இருப்பார். அதே நேரத்தில் இமோஷனல் பர்சனாகவும் இருப்பார், ரொம்ப குயிக்காக உணர்ச்சி வசப்படுவார், கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். அதாவது ஜாதகர் மேலே பொறாமை அதிகமாகவும் அக்கறையாகவும் இருப்பார், இவருக்கு பொசசிவ்னஸும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது மறந்துடக்கூடாது. இதை வச்சு நம்ம ஜாதகர் எப்படி இருப்பார், வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, அவரோட ஒத்து போகுமா இல்லையான்னு ஈஸியாக சொல்ல முடியும். அதே போல இந்த 7ஆம் வீட்டில் ஒரு கிரகம், நம்ம முதல்ல என்ன சொன்னோம், 7ஆம் வீடு இருக்கிற ராசி, 7ஆம் வீட்டினுடைய அதிபதி எந்த ராசியில் போய் உட்காராரோ அந்த ராசியினுடைய தத்துவத்தை வச்சு துணையினுடைய குணாதிசயம் இருக்கும். இதே நேரத்தில் 7ஆம் வீட்டில் ஒரு கிரகம் உட்காருது, அப்போ அந்த கிரகத்தை பொறுத்து துணை எப்படி இருப்பார். இதுவே குருவாக இருந்தால் வாழ்க்கை துணை ரொம்ப ஒழுக்கமானவராக இருப்பாங்க, பெரியவங்கள்ட்ட மதிப்பு மரியாதை இருப்பாங்க, பொதுவாக வாழ்க்கை துணை ஜாதகருக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய வழிகாட்டி போல செயல்படுவார், சாத்வீக குணம் கொண்டவராக இருப்பார். சுக்கிரனாக இருந்தால் அன்பானவராக இருப்பார், சமையல் மற்றும் கலைகள் எல்லாம் ஆர்வத்தில் இருப்பார், அழகாகவும் நேர்த்தியாகவும் வாழ விரும்பார், சொகுசு எந்த ஒரு விஷயத்தையுமே சின்ன விஷயத்தையும் இவர் எல்லாத்தையும் அழகாக நேர்த்தியாக வச்சிருப்பார். புதனாக இருந்தால் இவர்கிட்ட நகைச்சுவை உணர்வு இருக்கும், இது சில நேரத்தில் கிண்டலும் கேலியுமா கூட இருக்கும், இளமையான தோற்றம் கொண்டவராக இருப்பார், கணக்கு வழக்கில் சாமர்த்தியமாக இருப்பார், சிறந்த அறிவாளியாக இருப்பார். அதே சூரியனாக இருந்தால் கம்பீரமாக இருப்பார், அரசு அதிகாரம் அல்லது கௌரவம், சுய கௌரவம் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர், இது செல்ஃப் ரெஸ்பெக்டில் ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக விலகி போகக்கூடிய எண்ணம் இருக்கும், பிடிவாதம் அதிகமாக கொண்டவராக இருப்பார். செவ்வாய் இவர் ரொம்ப அதீத தைரியசாலி, இதை முரட்டு தனம் கூட சொல்லலாம், அவசரக்காரர், நேருக்கு நேராக பேசுவார், எதையுமே மறைச்சி பேச மாட்டார், பின்னாடி போய் பேச மாட்டார், எதுக்கும் பயப்பட மாட்டார், ஆறதாகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவராக இருப்பார். சனி இவர் முதிர்ச்சியான சிந்தனை இருக்கும், ஆள் பார்க்க தோற்றம் இளமையாக இருந்தாலும் வயது இளமையாக இருந்தாலும் மெச்சூரிட்டி அந்த வயதுக்கு மீறியதாக இருக்கும், எதையும் பொறுமையாக கையாளுவார், இது எதுக்கும் உழைக்கிறதுக்கு பயப்பட மாட்டார். ஆனால் சில நேரம் என்ன பண்ணுவார், ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பார், சோம்பேறியாக கூட இருப்பார். ராகு கேது அப்படின்னா இவங்க வழக்கத்துக்கு மாறான கேட்டால் கன்வென்ஷனல் திங்கிங் இருக்காது, அன்கன்வென்ஷனல் திங்கிங்காக இருக்கும், சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க, ஆன்மீக ரகசியங்களில் ஆர்வம் அதிகம் இருக்கும். இவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரகசியங்களை பற்றி கேள்வி கேட்பாங்க, ஏன் இப்படி தான் இருக்கணுமா, ஏன் இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்ற கேள்விகளை அதிகமாக கேட்கக்கூடியவர். நவீன உலக போக்கில் அதிக நாட்டம் கொண்டவராக இருப்பாங்க, மாற்று மதத்தின் மீதும் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. அடுத்ததா நவாம்ச சக்கரத்துல 7ஆம் அதிபதி அவர் போய் எங்க இருக்கிறார் அப்படின்றத வச்சு வாழ்க்கைத்தினுடைய சுபாவம் சொல்லலாம்னு சொன்னோம். அதோட மட்டும் நான் கூடுதலா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாழ்க்கைத்தினுடைய செயல்பாடு நமக்கு எப்படி இருக்கும், ஜாதகருக்கு நன்மை தரதா இருக்குமா, அதிர்ஷ்டம் தருமா, இல்லை எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியும். இந்த 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலையோ அல்லது போய் 11ஆம் இடத்துலையோ இருந்தா அந்த வாழ்க்கை துணை ஜாதகருக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை தருவார். அதிர்ஷ்டம் அப்படின்னா அவர்கள் மூலமா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும், அதுவும் இல்லாமல் பரந்த மனப்பான்மை கொண்டவராக இருப்பாங்க வாழ்க்கை துணை.
இதே இந்த 7ஆம் அதிபதி வந்து 6ஆம் இடத்துலையோ அல்லது 8ஆம் இடத்துலையோ போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை துணை வந்து நிறைய நேரங்களில் விவாதம் செய்யக்கூடியவராக இருப்பார். ஆர்குமெண்ட்டை விட ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா டக்குன்னு ஏற்றுக்க மாட்டார். அவருக்குன்னு ஒரு பிடிவாதமாக ஒரு ஆர்குமெண்ட் வைப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனசில் உள்ளதை நீங்களாக கண்டுபிடிக்கின்ற மாதிரி நடந்துப்பாங்க. அதுக்கேற்றபடி ஆப்போசிட் ரியாக்ஷனாக அவங்க வெளிப்படுத்துவாங்க. 12ஆம் இடத்துல ஒரு வேளை இருந்ததுன்னா எதுலேயுமே வந்து பிணக்குகள் அதிகமாக இருக்கும். ஒத்துப்போகாதவங்களாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த செயல்பாடு மூலமாக ஜாதகருக்கு மன உளைச்சல்களும் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த காரக கிரகம், கலத்திர காரகம் சொல்லக்கூடிய இந்த காரக கிரகத்துடைய நிலை என்ன? இந்த 7ஆம் பாவகம் அப்படின்றத தாண்டி இந்த காரக கிரகத்துடைய நிலையை வச்சு நம்ம வாழ்க்கையினுடைய இதை நம்ம குணத்தை வந்து பிரதிபலிக்கலாம். ஆண்களுக்கு காரக கிரகம் என்ன சொல்கிறோம்? சுக்கிரன். அவர் வந்து நவாம்சத்தில் ஒரு நல்ல வீட்டில், அதாவது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ நட்பு வீடுகளில் இருந்தாலோ வாழ்க்கை துணை அப்படின்றவங்க வந்து சகிப்புத்தன்மையும் அந்யோன்யம் நிறைந்தவராக இருப்பாங்க. அதாவது மனைவி. இங்கே பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நவாம்சத்தில் வந்து காரகிரகமான குருவும் செவ்வாயும் பலமாக இருந்ததுன்னா, அதாவது ஆட்சி உச்சம் வர்க்கோத்தம் இல்லை பரிவர்த்தனை எது வேணால் இதெல்லாம் வந்து பலமான நிலை. கணவர்ன்றவர் வந்து நேர்மையானவராகவும் குடும்பத்தை காக்கிறது, அதாவது குடும்பத்தை பாதுகாக்கிறது, குடும்பத்துக்கு தேவையான செய்யறது, இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய ரெஸ்பான்சிபிள் கொண்டவராக இருப்பார். அதை பண்ணக்கூடிய திறமை கொண்டவராகவும் இருப்பார் அப்படின்றது நம்மளுக்கு இதை கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி வரும். வாழ்க்கைத்துடைய குணம் பார்க்கலாம், சுபாவம் பார்க்கலாம், எல்லாம் சொன்னீங்க. இது திருமணத்துக்கு அப்புறம் ஒரே மாதிரி இருக்குமா, மாறுமா, நீடிச்சு இருக்குமா, இல்லை காலத்துக்கு ஏற்ப மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இதையும் கண்டுபிடிக்கலாம். அதாவது 7ஆம் அதிபதி வந்து வர்க்கோத்தம் பெற்றிருந்தாலோ அல்லது புஷ்கர நவாம்ச பாகையில் இருந்தாலோ, வர்க்கோத்தம் பெற்றிருந்தா திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பின்னாடி அப்படியே தான் இருப்பார் ஜாதகர். அந்த நிலையிலேருந்து அவர் மாற மாட்டார். திருமணம் ஆகிட்டா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. அவரோட குணாதிசயத்தில் சுபாவத்தில் மாற்றங்கள் இருக்காது. ஒருவேளை 7ஆம் அதிபதியோ இல்லை 7ஆம் அதிபதியில் 7ஆம் வீட்டில் வந்திருக்க கிரகமோ புஷ்கர நவாம்ச பாகையில் இருந்ததுன்னா, அப்போ வாழ்க்கை துணையால் வந்து ஜாதகர் வம்சத்துக்கு ஒரு பேரும் புகழும் ஆன்மீக மென்மையும் சாந்த குணமும் கிடைக்கும். அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை துணை வரக்கூடிய சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களில் வாழ்க்கை துணை காது கொடுத்து அதற்கேற்ப தன்னை மாற்றிப்பார் அப்படின்றது அர்த்தமாகும். இது இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக குணங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அப்போது அடுத்த கேள்வி முக்கியமாக என்ன வரும்னா, ஒரு திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணை சொந்தத்தில் அமைகிறாங்களா இல்லை அந்நியவரன், அதாவது பிரத்தியில் அமைகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதை ஈஸியாக நம்ம பார்க்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நவாம்ச லக்னத்துக்கும் 7ஆம் வீட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ நவாம்சத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி லக்னத்திலேயே போய் உட்காராரு. யார்? நவாம்ச லக்னத்திலேயே. அல்லது 2ஆம் வீடு 4ஆம் வீடு 11ஆம் வீடோட தொடர்பு கொள்றாரு. இப்படி ஒரு நிலைமை இருந்தால் இரத்த சொந்தங்கள்லையோ அல்லது தெரிந்த வட்டாரங்களையோ வரன் அமையும். அதுவே 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்லையோ அல்லது 12ஆம் வீட்லையோ அமைஞ்சிருந்தா முன்ன பின்ன தெரியாத இடங்கள்ல இருந்தோ அல்லது வெகு தொலைவில் இருந்தோ வரன் அமையும். அந்த 7ஆம் வீட்டில் வந்து ராகு இருந்தா இது வந்து அந்நிய அல்லது மாற்று இன மதத்தினுடைய சேர்ந்தவர் வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சில நேரத்தில் கேதுவுக்குமே அந்த வயது பாதிப்பு உண்டு. அப்போ ராகு கேது அப்படின்னு மொத்தமாக இங்கே நம்ம எடுத்துக்கலாம். அந்நிய மதங்கள்ல இருந்து வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வரவங்க ஜாதகம் கேட்பாங்க, வரன் எந்த திசையிலேருந்து வருவாங்க, இந்த வாழ்க்கை துணை எந்த திசையிலேருந்து வருவாங்க அப்படின்றது வந்து நம்ம நவாம்ச சக்கரத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி அல்லது 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க கிரகம் அல்லது 7ஆம் வீடு அமைகிற ராசி, இந்த மூணுலேருந்து எதை வச்சு வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க கிரகம் வந்து சூரியனாக இருந்தால் கிழக்கு திசை, சந்திரனாக இருந்தால் வடமேற்கு திசை, செவ்வாயாக இருந்தால் தெற்கு திசை, புதனாக இருந்தால் வடக்கு திசை, குருவாக இருந்தால் வடகிழக்கு திசை, சுக்கிரனாக இருந்தால் தென்கிழக்கு திசை, சனியாக இருந்தால் மேற்கு திசை, ராகுவோ அல்லது கேதுவாக இருந்தால் தென்மேற்கு திசை, இந்த திசையிலிருந்து வரலாம். அதாவது இது வந்து ஜாதகருடைய பூர்வீகத்திலிருந்து, அதாவது இருக்கிற அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அங்கேருந்து எடுத்துக்கணும். பூர்வீகம்ன்றது வந்து பிறந்த இடம்னு எடுத்துக்கூடாது. ஜாதகர் இப்போ எங்கே இருக்காங்க அந்த இடம், அதுதான் நம்ம பூர்வீகம்னு இடத்துல நம்ம சொல்கிறோம். அவங்க இருக்கிற இடத்துலேருந்து இந்த திசையில் வரலாம். அதே 7ஆம் வீடு அமைஞ்சிருக்க ராசி, அது மேஷமாக இருந்தால் கிழக்கு, கடகமாக இருந்தால் வடக்கு, ரிஷபமாக இருந்தால் மேற்கு, ரிஷபமாக இருந்தால் தெற்கு, துலாமாக இருந்தால் மேற்கு அப்படின்ற அமைப்புகள் இதே மாதிரி மாறி மாறி வரும். அதாவது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு அப்படி 4 ராசியாக எடுத்துக்கிறோம். அந்த விதங்களை வந்து இந்த ராசியிலேருந்து வரலாம் அப்படின்னு நாம் சொல்லலாம். இது ஒன்று இந்த இடத்துல ஞாபகம், இது எல்லாமே அந்த காலத்தில் வந்து ஓரளவுக்கு துல்லியமாக வரும்.
இந்த காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா அந்த காலத்தில் குழு குழுவாக ஒரு இடத்துல வாழ்ந்தாங்க. இந்த கூட்டம் அல்லது இந்த சமூகம் அப்படின்னு ஒரு இடத்த தாண்டி போக மாட்டாங்க. அப்போ இந்த திசையில் அந்த சமூகம் சார்ந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம எளிதாக சொல்லலாம். ஆனால் இந்த காலத்தில் அவங்களுடைய சூழல் கருதி வேறு வேறு இடங்களுக்கு எல்லாம் புலம்பெயர்ந்ததுனால யார் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். இது ஓரளவுக்கு இண்டிகேஷனாக தவிர அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அது சந்தேகமே. அடுத்ததா மிக முக்கியமான இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, யார் மூலமா எங்களுக்கு வரன் வரும், எந்த சைடு தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. இது வந்து சொல்றது வந்து நவாம்சத்துல 7ஆம் அதிபதி எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்ளுதோ அந்த கிரகம் வந்து இந்த கேள்விக்கான பதிலை சொல்லும். ஒருவேளை சூரியனுடைய தொடர்பு இருந்தால் தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமா வரன் அமையலாம். சந்திரனோட தொடர்பு இருந்தால் தாய் அல்லது தாய் வழி உறவினர்களோட இந்த வரன் அமையலாம். புதன் தொடர்பு தான் நண்பர்களோ உறவினர்களோ அல்லது தாய் மாமன் மூலமாக இருக்கக்கூடிய தொடர்புகள் அடையலாம். அப்போ இதுல ஒரு சின்ன கேள்வி வரும், சந்திரன் தொடர்புனா தாய் வழி உறவுன்னு சொல்லும்போது தாய் மாமன் அங்க இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். அதாவது இந்த இடத்துல வந்து என்ன கேட்டால் தாய் மாமன் பர்டிகுலரா நம்ம சொல்றோம், அந்த இடத்துல அவரும் இருக்கலாம். அடுத்து குரு தொடர்பு இருந்தா பெரியவர்களோ அல்லது ஆசிரியர்களோ குருமார்களோ அல்லது குலதெய்வம் சார்ந்த இடத்துல குலதெய்வம் கும்பிட போனா அந்த இடத்துல தெரிய வந்துச்சு அப்படின்ற மூலமா வரன் அமையலாம். ஒரே குலதெய்வம் கொண்ட வழிபாட்டு கொண்டவங்க அப்படின்ற மாதிரில. அடுத்து சுக்கிரனோ ராகுவோ இருந்தா இது வந்து ஜாதகரே தேடிக்கொள்ற முறையில வரும். அப்போ அது காதல் திருமணம்னு சொல்லுவாங்க. ஜாதகரே தேடிக்கொள்றது எல்லாமே காதல் திருமணம்னு சொல்ல முடியாது. அப்போ இன்னைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இணையதளங்கள் இருக்கு, பதிவு பண்ணியிருப்பாங்க, இவங்களா தேடுவாங்க வரன்னு. சில வரன் பிடிச்சிருக்கும், இந்த வரனை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொபோசல் இவங்க வந்து பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் சுக்கிரன் ராகு தான் காரணம். அதனால அது காதல் திருமணம் சொல்லக்கூடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி யார் மூலமா திருமணம் வர அமையதை சொல்ல முடியும். அடுத்தது வாழ்க்கை துணையை வந்து எந்த மாதிரி இருப்பிடத்துல அவங்க வீடு இருக்கும், அவங்க சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் இது ஓரளவுக்கு சரியா சொல்லலாம். இன்னைய கால சூழலில் அது இந்த மாற்றங்கள் வந்து சமூக பொருளாதார முன்னேற்றங்கிறது மாறி இருந்தால் அது தவறாகவும் அமையலாம். ஆனால் இது வந்து தத்துவங்கள் அடிப்படையில் தான் சொல்கிறோம். ஒருவேளை நீர் ராசி அது வந்து 7ஆம் அதிபதி அமர்ந்துள்ள ராசியாக இருந்ததுன்னா வாழ்க்கை துணை வசிக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆறோ குளமோ அல்லது கிணறோ அல்லது நீர்நிலைகள் சார்ந்து இருக்கலாம். நிலராசியாக இருந்தால் அந்த வாழ்க்கைத்தினுடைய வீடு வந்து விவசாய நிலங்கள் சார்ந்து இல்லை தோட்டங்கள் அமைந்துள்ள பகுதியில் இல்லை பசுமை மரங்கள் சூழ்ந்திருக்க பகுதியில் இல்லை அந்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகள் உள்ள பகுதியில் இல்லை மலைப்பகுதி அந்த மாதிரி நம்ம இது சொல்லலாம். அடுத்தது வந்து நெருப்பு ராசிகள் அப்படின்ற பொழுது அது வந்து ஒரு கோயில்களுக்கு அருகாமையிலையோ இல்லை பெரிய சமயக்கூடங்கள் ஹோட்டல் அந்த மாதிரி இடங்களுக்கு அருகாமையிலையோ அல்லது தொழிற்சாலை இருக்கக்கூடிய பகுதி அல்லது மின்சாரங்கள் சார்ந்தது ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம் அல்லது ஒரு இபி ஸ்டேஷனாக இருக்கலாம் அல்லது ஒரு இபி ஆஃபீஸாக இருக்கலாம், இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கலாம். இது வந்து அமையக்கூடிய இதாக இருக்கும். அடுத்து காற்று ராசியாக இருந்ததுன்னா உயரமான கட்டடங்கள் அருகில் இருக்கலாம், காற்று அதிகமாக வீசக்கூடிய பகுதிகள் இருக்கலாம் அல்லது சற்று ஓப்பன் ஸ்பேஸ் சுத்தமாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். அதன் மூலமாக வந்து காற்று ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா இறைச்சல் மிகுந்த பகுதி ஒரு சந்தை பகுதியாகவோ இல்லை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வீடு இருக்கலாம் அப்படின்னு இப்படி சொல்ல முடியும். இதுதான் பெரும்பாலும் இந்த நவாம்ச சக்கரத்தை வச்சு திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு எவ்வாறு பதில் சொல்றது அப்படின்றது இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இதோட இந்த வாரத்துல நவாம்ச வர்க்க சக்கரம் வச்சு பலாபலம் சொல்லக்கூடிய முதல் பகுதி நிறைவு பெறுது. அப்ப இரண்டாம் பகுதியில என்ன பார்க்க போறோம் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் அப்படின்றது எப்படி அமைய போகுது, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணமா காதல் திருமணமா இல்லை திருமணமே இல்லையா, திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி மாறுது, இந்த மாதிரி விஷயங்கள் சம்பந்தப்பட்டது எல்லாமே நம்ம இரண்டாம் பகுதியில் பார்க்க போறோம். வர வாரத்துல அந்த பகுதியை நம்ம பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். உங்களுக்குள்ள கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் தவறாமல் பதிவிடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. கண்டிப்பா 24 மணி நேரத்துக்குள்ள நான் அதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்றேன். நன்றி, வணக்கம்.